ஸோ பெங்களூரு கப்பை அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆர்சிபி வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருக்க மேட்ச். மற்றபடி கேகேஆர் இந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்லாம் ஆடினா க்ரௌடு தான். இப்போ ஒரு தடவை நம்ம இந்தியா டீம் ஆடுறப்போ வந்து பங்களாதேஷ்லாம் ஒரு சமயம்லாம் பண்ணுறப்ப ஸ்ரீலங்கா வெறுப்பேற்றுனாங்களே, அப்போ ஸ்ரீலங்கா க்ரௌட்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே அந்த ஊரில். அந்த மாதிரி பண்ணுவாங்க தான். எல்லாம் இது வந்து சும்மா ஜாலியாக விளையாடுறது தான். நாக் அவுட்டில் அவங்களுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது. நாக் அவுட்டில் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாக் அவுட் ஆடி வின் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வின் ஆகலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேட்ச் நம்ம தோத்த வரணும்னா சிவம் துபே மட்டும்தான். சிவம் துபேனால தான் மேட்ச் தோத்தோம். நம்ம பேசுறேன் சிஎஸ்கே பிளேயர் தான் பேசுறேன். இத பாருங்க பாத்தீங்களா கிங் கோலி ப்ரோ சீரியஸா ஆர்சிபி வெறித்தனம். பிரீத்தி சிந்தான உடனே எனக்கு ஷாருக் கான் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏய் பிளடி கர்நாடகா பாய்ஸ் அட போங்கடா எச்சக்கல பாய்ஸ். உங்களுக்கு இருக்குதுடா, உங்களுக்கு அடுத்த வருஷம் இருக்குதுடா. ஏன் நம்ம இழப்பா நினைக்கணும்? நம்ம அடிக்காத கப்பா, தலை தோனி அடிக்காத கப்பா, அடிக்காத பெங்களூர் அடிக்கிறாங்களேன்றதுனால பார்த்துக்கலாம். எனவே அவங்க அடிக்கிறாங்களா பார்ப்போமே. நம்ம பெங்களூர் கிட்ட தானே தோத்துருக்கோம், கப்பு கிட்ட ஒன்றும் தோக்கல. நம்ம கப்பை நிறைய எடுத்துட்டோம். ஸோ பெங்களூரு கப்பை அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிஎஸ்கே தோத்தது பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் ஆர்சிபி என்ன தான் கொண்டு போகிறான்னு பார்ப்போமே. ஆர்சிபி இவ்வளோ நடந்து ஒரு என்னது ஏதோ இந்தியில் சொல்கிறாங்க அவங்க ஈசாலா கப்பு நம்ம அவங்க என்ன பிடுங்குறான்னு பார்த்துருக்கோம். நேற்று தோனி அடுத்த ஒரு 6க்கு விராட் கோலி அந்த 2+, அவன் மூஞ்சிலாம் மாறி போச்சு. அடுத்த பால் அவன் 6 அடிச்சிருந்தாருன்னா தோனி அவனுக்கு ஈசாலா கப்பு நம்மதே என்னது ஏதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவனுங்க கூட அவனுக்கு நேற்று ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச். சரி விடுமா. செகண்ட் ஹாஃப் பார்த்து முடியதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஏன்னா மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஸோ ரொம்ப அதுவே கஷ்டமா இருக்குது. தோனி அடிச்சிருப்பாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, அதுக்கு முன்னாடிலாம் பண்ண சம்பவம்லாம் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. ஆர்சிபிக்கும் பாவம் அவங்கள எத்தனை நாள் தான் வந்து இப்படியே இருப்பாங்க. ஆனால் போயிட்டு இப்போ மட்டும் நாக் அவுட் மேட்ச்ல மட்டும் அவங்க எலிமினேஷன் ஆயிட்டாங்கன்னா சத்தியமா ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, ஜெயிக்கிட்டோம், ஆட்டோம், பார்க்கலாம். எப்பவுமே திறமசாலிங்களை பின்னாடி விமர்சனம் பண்றதுன்றது நம்ம ஒட்டுமொத்த உலக நீதி தானே. என்ன சொல்றீங்க? பிரீத்தி சிந்தான உடனே எனக்கு ஷாருக் கான் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்கள என்ன கமெண்ட் பண்றது? ஏய் பிளடி கர்நாடகா பாய்ஸ் எங்களுக்கு தண்ணி தான் தர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கப்பே தரேன்டா. கப்பு எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சு எனக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுங்கடா பிளடி ராஸ்கல்ஸ். நேற்று என்னடா ஒரு மேட்ச்சு ஜெயிச்சு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. இவங்க என்னடா பண்ணியிருந்தீங்க? ஏடா உங்களுக்கு என்னடா இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் எப்படியோ வின் பண்ணியிருப்போம்டா. ஆடா போங்கடா எச்சக்கல பாய்ஸ். உங்களுக்கு இருக்குதுடா, உங்களுக்கு அடுத்த வருஷம் இருக்குதுடா. நாங்கள் வந்து அடுத்த வருஷம் தோனி எங்களுக்கு கூட இருப்பார். நாங்கள் கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையடா. உங்கள் ஊருக்கு இருக்கிற தண்ணி எங்கள் ஊருக்கு வந்தால் தான்டா. சரி தண்ணி தான் தரலடா எச்ச பாய்ஸ். நீங்கள் கப்பு எடுத்துன்னு போங்கடா. ஃபைனலில் ஜெயிக்குமா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி? ஜெயிச்சா பரவாயில்லையே. நல்ல ஆம்பளை இருந்தீங்கன்னா கப்பை ஜெயிச்சுட்டு வாங்க எங்ககிட்ட பேசுங்க. 10 வருஷமா ஐபிஎல் ஆரம்பிச்சது சொல்லுங்க. நாங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிறோம் சென்னை உங்களுக்கு. ஆரம்பிச்சது சொல்லுங்க ஈசாலா கப் நம்மதே, ஈசாலா கப் நம்மதே. ஏண்டா எங்கள் ஊர் வாங்கடா. எங்கள் ஊரில் இந்த திருவிழா நடக்கும்போது சின்ன கப்பு வாங்கி தரேன்டா. கப்பு வாங்கி தருவாங்க. ஏன்டா உங்களுக்கு நீங்கள் வடிவேல் படம் பார்ப்பீங்களாடா? பார்த்து இருந்தீங்கன்னா ஒரு காமெடி வரும். வடிவேல் போயிட்டு ஒரு பழைய பாத்திர கடையில் போயிட்டு அவர் பேரை போட்டு கப்பு அந்த மாதிரி வாங்க. எங்கள் தமிழ்நாடு சொந்த காசில் உங்களுக்கு கப்பு வாங்கி போய் நம்ம வீட்டில் வாங்க மாட்டாங்க. இல்லை உங்கள் பொண்ணுகிட்ட காமிங்க. அம்மா நான் போய் கப்பு வாங்கி வந்து லேடி ராஸ்கல். மேட்ச் நல்லா தான் ப்ரோ வந்தது. மேட்ச் நம்ம தோத்த வரணும்னா சிவம் துபே மட்டும்தான். சிவம் துபேனால தான் மேட்ச் தோத்தோம். நம்ம அவன் தான் வந்து மேட்ச்சை வந்து கவுத்து விட்டான். அவன் உள்ளே கொஞ்சம் நல்லா ஆடினான்னா நம்ம மேட்ச் வின் பண்ணிடலாம். ஆர்சிபி வின் பண்ணது வந்து ஹாப்பி தான் ப்ரோ. கிங் கோலி கோசம் வின் பண்ணால் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் அவன் நாக் அவுட்டில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா தெரில. நாக் அவுட்டில் அவங்களுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது. நாக் அவுட்டில் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாக் அவுட் ஆடி வின் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஹாப்பி தான். நாக் அவுட்டில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஆட்டம் ஆடுறீங்களே, ஒரு மேட்ச் இந்த வாட்டி தான் வந்துக்கிறீங்க. இது வரைக்கும் 5 வருஷத்துல தான் வந்திருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கூட டோனி எங்கள் டீம் சென்னை உங்களுக்கு விட்டு கொடுத்துறா. பெங்களூர் இன்னி வரைக்கும் வரவே மாட்டீங்க. இந்தமாரி சென்னை சூப்பர் கிங்ஸு உங்களுக்கு ஏதோ லக்கு உங்களுக்கு கொடுத்துக்குது. இது உங்களுக்கு வாய்ப்புக்கு தான் தெரியல. இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்ச வரலாறு கிடையாது. இந்த வாட்டி வந்து நீங்கள் வர கப்பு ஏற்றுறீங்கன்னா உங்களை திறமைன்னு பார்க்குறேன். ஆனால் உங்களால் லக்கே கிடையாது. டோனிக்கு கப்பு இல்லை, இதுக்கு வேற கோலிக்கு கப்பு இல்லைன்னு சொல்கிற லக்கு இல்லை. அதுவும் நடக்கும். தோனி அடிச்ச ஒரு ஷாட்டை பார்த்தேன்டா. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்ச பார்த்தேன்டா. நம்ம கூட எழுவுந்த மாதிரி அவன் செத்து போய் மூஞ்ச வச்சுருந்தீங்க. தோனி கேட்ச பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உங்களை விட்டு போராடி உங்க கூட திரும்பி வந்த மாதிரி சந்தோஷப்பட்டீங்க. ராஸ்கல்ஸ் விராட் கோலி அந்த 6 பார்த்து பெயிண்டா போல. சரி கூட விராட் கோலி இந்தியன் டீமில் இருக்கிறாரு. அதனால வந்து அவர் அந்த அளவுக்கு தப்பாக பேசக்கூடாது. அதனால மன்னிச்சு விட்டுற விராட் கோலிலாம். இல்லாட்டி கர்நாடகா பாய்ஸ்
நேற்று தோனி அடிச்ச 6க்கு அப்புறம் அவங்க கூட சோறு தந்துருப்பீங்களாடா நீங்கள்? அடுத்த பால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்க கூட தோசையாக சுட்டுருப்பாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் ஈசாலா கப் நம்மது இந்த வாட்டி கப் எடுத்துன்னு போங்கடா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கடா தமிழ்நாட்டுக்கு. நீ இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வந்துக்கிறீங்களா? நீங்கள் எதுவும் ஒன்றுமே கொடுங்கல. ஆனால் இருக்கிற இந்தியாவில் வேர்ல்டு டாப் பிளேயர் எல்லாம் டீமில் தான் இருக்கிறாங்க. இன்னும் யாருமே கொடுங்கல. இந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்சால் கப் எடுங்க, நாங்கள் வரல. ரொம்ப கேவலமாக இருந்தது நேற்று மேட்ச். ரொம்ப மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருந்தது. ருத்ராஜ் கைத்வாக் வந்து ஃபஸ்ட்டு பால்லேயே அவுட் ஆகிடான். அவர் வந்து ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பாலே அவுட் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த டீம் கேப்டனும் இவரும் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசின்னு போன மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நல்லா விளாட்னாப்புல. விராட் கோலி வந்து சான்ஸ்லெஸ்ஸு நல்லா அவங்க டீமை மெயின்டைன் பண்ணி கூட்டின்னு போனார். டூப்ளிஸும் நல்லா விளாட்னாப்புல. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல டோனி நின்று இருந்தால் வின் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. பட்டு அன்லக் தான் இது, பேட் லக் ஃபார் சிஎஸ்கே திஸ் டைம். பண்ணதான் செய்வாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மேட்ச் வந்து நம்மளே கை விட்டு குத்தா மாதிரி இருந்துச்சு. மேட்ச் வந்து ரொம்ப இதுவாலாம் போல் ஈஸியாக அவங்களுக்கு ஆட கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்ஸ் நல்லா இருந்துச்சு. 67 ரன்ஸ் தான் இருந்துச்சு 10 ஓவருக்கு. அதுக்கப்புறமேட்டா அந்த 11th ஓவருக்கு அப்புறம் ரொம்ப லூஸ் ஓவராக தான் இருந்துச்சு. ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல்டிங்கில் ரொம்ப ஒஸ்ட்டாக போனாங்க. அதே மாதிரி ருத்ராஜ் வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிக்கும் போதே இப்படி வாங்கி இப்படி விட்றாப்புல. அந்த கேட்ச் இப்படி தான் பிடிக்கணும். ஆக்சுவலி வாங்கி இப்படி பின்னாடி தான் தாழ்னாப்புல. அது ஒரு டவுட்டாகவே இருக்காது நமக்கு. இது டோட்டலாக வந்து ஆர்சிபி உள்ளே போகணுன்றதுக்காக மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்களான்றதே ஒரு இதுவாக இருக்குது. மற்றபடி தலை நல்லா விளாட்னாரு. ஆமாம், ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் இது. ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஆர்சிபிக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க. சரியாக இது பண்ணல தான் சொல்லணும். ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷியில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டார், மிஸ்டேக் பண்ணிட்டார். பார்க்கலாம். கிங் கோலியோட சித்தப்பா பையன் வந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் செய்யுங்க. அப்படியே சித்தப்பா பையன் அவன் அந்த டாட்டு குத்திருப்பே அமுதன் இல்லா மாதிரி விராட் கோலி டாட்டு குத்திருப்பான். அதனால இதெல்லாம் சும்மா ஐபிஎல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நம்ம கண்ட்ரிக்கு ஆடுறப்பதான் ஐபிஎல்லாம் சும்மா ஜாலி தான். எது வேணா பண்றோம் ப்ரோ. அவனுக்கு ட்ரோல் பண்ணா அவனுக்கு பெரிய ஆள் ஆக போறது இல்ல. பண்ணட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வருஷம் பண்ணிக்கிறானுங்க, அவ்வளவுதான். நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டோம், அதனால பிரச்சனை இல்ல. லேடிஸ் வேற உமன்ஸ் வேற வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வின் ஆகலைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நிறைய உள்ள நடக்கும் விஷயம்லாம் ஆகட்டும். புரியல. இல்ல ப்ரோ, ஆர்சிபி வந்தா மட்டும் தான் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்க மேட்ச். மற்றபடி கேகேஆர் இந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்லாம் ஆடினா கிரௌடு கொஞ்சம் கம்மி தான். பண்ணுவாங்க தான், எல்லாருமே பண்ணுவாங்க தான். இப்போ ஒரு தடவை நம்ம இந்தியா டீம் ஆடுறப்போ வந்து பங்களாதேஷ்லாம் ஒரு சமயம்லாம் பண்றப்ப ஸ்ரீலங்கா வெறுப்பேற்றுனாங்களே, அப்ப ஸ்ரீலங்கா கிரௌட்ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அந்த ஊர்ல. அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாம். இது வந்து சும்மா ஜாலியா விளையாடுறது தான். அவன் நல்லா பேசுவான், நான் பேசுவேன் அவன் சைட்ல வைங்கன்ட்டு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நல்லா பேசுவான். இப்ப நீங்க கேமரா திருப்பிட்டீங்கன்னா அவன் பேச மாட்டான். வெக்கத்துல கண்ணெல்லாம் நீங்க சொல்லுங்க. ப்ரோ நான் கிரிக்கெட்டே ஆட மாட்டேன், ஃபுட்பால் பிளேயர் ப்ரோ. என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க ரெடி ஆகி பூட்ல வச்சுக்கிறேன் நான். இல்ல ரைடர் ஜெஸ்ஸி ரைடர் இருக்காரு. இல்ல அவரு பேச சொல்லுங்க, அவர்கிட்ட தான் பேசுறேன் நான். சிஎஸ்கே பிளேயர் கிட்ட தான் பேசுறேன் நான். பாருங்க இத பாத்தீங்களா, கிங் கோலி ப்ரோ சீரியஸா ஆர்சிபி வெறித்தனமான ஒரு பிளேயர். உண்மையா இல்ல ப்ரோ. இல்ல ரைடர் ஜெஸ்ஸி ரைடர் இருக்காரு. இல்ல அவரு பேச சொல்லுங்க, அவர்கிட்ட தான் பேசுறேன் நான். சிஎஸ்கே பிளேயர் கிட்ட தான் பேசுறேன் நான். மேட்ச் பார்த்தா ஒன் சைடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து யாருமே ஒழுங்காக பர்ஃபார்மே பண்ணல. போலிங்கை ஒழுங்காக போடல, பேட்டிங்கை ஒழுங்காக பண்ணல. மெயினாக 2 bowler போயிட்டாங்க. அதுதான் நம்ம தோல்விக்கு காரணம். இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆமாம், ஆர்சிபி ஃபேன் நம்ம ரொம்ப கலாய்ச்சின்னு இருந்தோம். இப்போ அவங்க நம்மளை கலாய்க்கிறாங்க. பட் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் நல்லா நல்லா விளையாட்டு இருக்காங்க எல்லா பிளேயர்ஸும். சிஎஸ்கே தோற்றது பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் ஆர்சிபி என்ன தான் கொடுக்க போகிறான்னு பார்ப்போமே. ஆர்சிபி ஒரு என்னது
ஏதோ இந்தியா சொல்றாங்க அவனுங்க ஈசாலா கப் நம்ம அவங்க என்ன கொடுக்குறான்னு பார்க்குறாங்க. நேற்று தோனி எடுத்த ஒரு 6க்கு விராட் கோலி அந்த 2+, அவன் மூஞ்சிலாம் மாறி போச்சு. அடுத்த பால் அவன் 6 அடிச்சிருந்தாருன்னா தோனி அவனுக்கு ஈசாலா கப்பு நம்மதே என்னது ஏதோ ஏதோ சொல்லுவாங்க அவனுங்க கூட அவனுக்கு ஆக்சுவலாக அது நேற்று ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. மேட்ச் பார்த்தா ஒன் சைடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து யாருமே ஒழுங்காக பர்ஃபார்மே பண்ணல. போலிங்கை ஒழுங்காக போடல, பேட்டிங்கை ஒழுங்காக பண்ணல. மெயினாக 2 bowler போயிட்டாங்க. அதான் நம்ம தோல்விக்கு காரணம். இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆமாம், ஆர்சிபி ஃபேன் நம்ம ரொம்ப கலாய்ச்சின்னு இருந்தோம். இப்போ அவங்க நம்மளை கலாய்க்கிறாங்க. பட் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் நல்லா வந்துட்டு நல்லா விளையாட்டு இருக்காங்க எல்லா பிளேயர்ஸும். சென்னையில் அதாவது தோனி வேற இப்போ கேப்டன்ஷிப் பார்க்கல, இது வேற லாஸ்ட் இன்னிங்ஸ்ன்றதுனால இந்த வாட்டி எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பட் நம்ம இந்த வாட்டி எடுக்கலன்னு நம்ம கப்பை எடுத்திருக்கோம். பட் டோனியோட கடைசி இன்னிங்ஸ்ன்றதுனால அந்த ஃபீல் நிறைய இருக்கு. அதாவது பிரீத்தி சிந்தா கமாண்டுக்கு சொல்லணும்னா பதில், நாம இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். முடிஞ்சா இந்த கப்பை அவங்க எடுத்துட்டாங்கன்னா பிரீத்தி சிந்தா நம்மளை விமர்சனம் பண்ணதுக்கு நான் கண்டிப்பா ஃபைனல் இல்லைப்பா, கப்பை எடுத்தா தான் நம்மளை விமர்சனம் பண்ண பிரீத்தி சிந்தாவுக்கு பெருமையா நினைச்சுக்கிட்டோம். தோனியை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே கிரிக்கெட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 83 வேர்ல்டு கப் எடுத்ததுலேருந்து இன்னிய 2024 வரைக்கும் ஒரு 3 லெஜண்ட் தான் சொல்லுவாங்க கிரிக்கெட்டர்ஸ்னால. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கபில் தேவ், அப்புறம் கபில் தேவ் காலகட்டத்துக்கு கபில் தேவ் வந்தார், அவர் காலகட்டத்தில் கப் எடுத்தார். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க கங்குலிக்கு அந்த கிரைஸ் இருந்தது மக்கள் மனசுலன்றதை விட. அவர் அந்த ஆனஸ்டாக அந்த கேப்டன்ஷிப்பில் அவ்வளோ ஒரு இது பண்ணியிருந்தார். அவருக்கு இருந்துக்கு அடுத்தது தலை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. 2020 வேர்ல்டு கப்பு இருக்கிற எல்லா ட்ராஃபியும் அடிச்சு ஒரு ரவுண்டை வந்துட்டு, இன்னொன்று யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்ததில் இந்த கங்குலி, இந்த தலை தோனிக்கெல்லாம் வந்து அந்த பெருமை நிறைய சேரும். இல்லை, ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா ஆக்சுவலாக சென்னைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்தியாவில் 60% மேலே வந்து சென்னை டீம் தான் ஆதரவாக இருக்காங்க, சரிங்களா? அதனால் பெரிய ஒரு இழப்பு மாதிரி. இன்னொரு விஷயம், இதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னைன்னு சொல்கிறோம், சென்னையிலேருந்து ஒரு பிளேயர் கூட இல்லை ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இதுலேயாவது ஒரு பிளேயராவது உள்ளே வரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாவம் இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால். ஏன்னா பாவம் அந்த ஜெர்சி 5000 ரூபா 10,000 வந்து 100 வரையும் ஜெர்சி விற்கிறாங்க. இப்போ பாவம் ரொம்ப ஏழை மக்கள்லாம் அதை வாங்கி விற்கிறாங்க. ப்ளஸ்ஸு பெரிய சொசைட்டியில் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் புக்கிங்கு அதெல்லாம் பெரிய இது மல்டி பர்பஸ். இது ஆக்சுவலாக சென்னையை நம்பியே ஐபிஎல் நடக்குது, உண்மை அதுதான். அது பாவம் பெரிய இழப்பு தான் எல்லாருக்குமே, மறைமுகமாகவோ நேரடியாவோ. அப்புறம் ப்ளஸ் நம்ம சென்னைக்கு நம்ம மனசும் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் தான்.